வணக்கம். பினான்ஸில் பெல்டெக்ஸுக்கு ஓட்டு எப்படி செய்வது என்பதை தெளிவாக இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். முதலில் ப்ளே ஸ்டோரில் பினான்ஸ் என்று டைப் செய்து அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்யவும். அப்ளிகேஷன் டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்யவும். இன்ஸ்டால் செய்த பினான்ஸை ஓப்பன் செய்யவும். ஓப்பன் செய்த பிறகு ஐ ஆம் நியூ டு கிரிப்டோ என்ற பொத்தானை அழுத்தவும். அதில் அக்செப்ட் ஆல் என்ற பட்டனை அழுத்தவும். இதெல்லாம் சொல்கிறீங்களா? அக்செப்ட் ஆல். முதலில் இமெயில் ஐடியை என்டர் செய்யவும். பொறுமையாக சொல்லுங்கள். மெயில் ஐடியை டைப் செய்த பிறகு நெக்ஸ்ட் கொடுக்கவும். நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் செய்வோம். ஓடிபி என்டர் செய்த பிறகு பாஸ்வேர்டை உருவாக்கவும். பாஸ்வேர்டு முதலில் கேப்ஸ் லெட்டர் இருக்க வேண்டும் மற்றும் நம்பரில் இருக்க வேண்டும் மற்றும் ஸ்மால் கேஸ் ஒரு லெட்டர் இருக்க வேண்டும். என்டர் செய்த பிறகு 3 டிக்கு மார்க்குகள் வரும். அதை பின் நெக்ஸ்ட் கொடுக்கவும். நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு வெல்கம் அப்ராட் என்ற டிஸ்பிளே காண்பிக்கப்படும். பிறகு நெக்ஸ்ட் கொடுக்கவும். இப்போது ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபை செய்ய வேண்டும். அதற்கு இந்தியா என்ற கொடுத்த பிறகு கண்டினியூ செய்ய வேண்டும். மறுபடியும் இந்தியா என்று கொடுத்து கண்டினியூ செய்ய வேண்டும். இந்தியா பிறகு நமது ஆதாரை லிங்க் செய்ய வேண்டும். ஆதார் எண்ணை என்டர் செய்யவும். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் போயிட்டுருக்கேன். ஓடிபி வருமா? ஆதார் நம்பரை என்டர் செய்த பின் ஆதாருக்கான ஓடிபி வந்ததும் என்டர் செய்யவும். ஆதார் ஓடிபி என்டர் செய்து ஓகே ஆன பின் பேன் நம்பர் என்டர் செய்யவும். பேன் நம்பர் என்டர் செய்த பின்பு பேனின் பேனின் உரிமையாளர் பெயர் மற்றும் சரிபார்க்கவும். சரிபார்த்த பின்பு நெக்ஸ்ட் அழுத்தவும். சிறிது நேரம் கழித்து அந்த அக்கௌண்ட் வெரிஃபை செய்யப்படும். வெரிஃபை ஆன பின் நமது டெபாசிட்டை துவங்கலாம். ஹோம் பேஜ் அதை சொல்லுங்கள். ஹோம் பேஜ் அடுத்து மெயிலுக்கு இது வரும்ல. மேலே உள்ள பினான்ஸ் ஐக்கானை என்டர் செய்யவும். பினான்ஸ் என்டர் செய்த பின் கிரீன் வெரிஃபைடு என்று வந்தவுடன் நமது பெயரை எடிட் செய்யவும். எடிட்
கிளிக் செய்த பின் பினான்ஸ் ஐடி மற்றும் பெயரை குறித்து வைத்துக் கொள்ளவும். சரி. கண்டினியூ. பெயர் மாற்றம் செய்த பிறகு வெளியே ஹோம் பேஜுக்கு வரவும். இன்ட்டு மார்க். பேக் ப்ரெஸ் பண்ணிட்டு ஹோம் பேஜ் வந்தவுடன் டெபாசிட்டை துவங்க பினான்ஸ் ஐக்கானை அழுத்தவும். பினான்ஸ் ஐக்கான் வந்தவுடன் கீழே பினான்ஸ் ப்ரோ என்ற பட்டன் இருக்கும், அதனை கிளிக் செய்யவும். பினான்ஸ் ப்ரோ வந்தவுடன் கீழே வெல்த் என்ற ஐக்கான் உள்ளது, அதை கிளிக் செய்யவும். வாலெட்டா? வேலெட்ஸ் அல்லது வெல்த். டெபாசிட்டை துவங்கவும். டெபாசிட்டை அழுத்திய பின் டெபாசிட் கிரிப்டோவை அழுத்தவும். டெபாசிட் கிரிப்டோ அழுத்தவுடன் USDT Tether US என்ற USDT கிளிக் செய்யவும். பிறகு BNB ஸ்மார்ட் செயினை கிளிக் செய்யவும். இப்போது QR கோடு ஓப்பன் ஆகும். அந்த QR கோட் ப்ளஸ் வேலெட் அட்ரஸ் இரண்டும் காப்பி செய்து நமது டெபாசிட்டை துவங்கலாம். காப்பி பண்ணணுமா? இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. சேவ் அண்ட் ஷேர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஷேர் செய்த பிறகு காயின் எங்கிருந்து பெறுகிறோமோ அவருக்கு அனுப்பி வைத்துவிட்டு நமது டெபாசிட்டை துவங்கலாம். டெபாசிட் செய்த பின்பு ஃபியூச்சர் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் செய்ய வேண்டும். ஃபியூச்சர் அக்கௌண்ட் ஹோம் பேஜ் சென்று பினான்ஸ் ஐக்கானை அழுத்தி மோர் சர்வீஸை அழுத்த வேண்டும். மோர் சர்வீஸை அழுத்திய பின் கிஃப்ட் அண்ட் கேம்பெயின் ஃபியூச்சர் நெக்ஸ்ட் என்ற பட்டனை அழுத்தவும். ஃபியூச்சர் நெக்ஸ்ட் அழுத்திய பிறகு பெல்டெக்ஸ் என்ற ஐக்கானை அழுத்தவும். ஓப்பன் ஃபியூச்சருக்கு என்ற பட்டன் வரும், அதனை ஆக்டிவேட் செய்ய வேண்டும். மேலே ஓப்பன் ஃபியூச்சர் அக்கௌண்ட் ஸ்டார்ட் ட்ரேடிங் நவ் என்ற ஆப்ஷனை அழுத்த வேண்டும். அதில் 5x or 20x எக்ஸ்பீரியன்ஸ் என்றால் 20x, பிகினர் என்றால் 5x என்று அழுத்த வேண்டும். ஓப்பன் நவ்வை கிளிக் செய்ய வேண்டும். ஓப்பன் சக்ஸஸ்ஃபுல் வந்தவுடன் இப்பொழுது டெபாசிட் செய்த அக்கௌண்ட்டை ஃபியூச்சர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும். வேலெட் சென்று டெபாசிட்டை ட்ரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும். ட்ரான்ஸ்ஃபரில் ஸ்பாட் வேலெட் எப்பொழுதும் மேலே இருக்க வேண்டும். டு mfuture USD என்ற வாசகத்தை வைக்க வேண்டும். கீழே USD இருக்க வேண்டும். மேக்ஸ் என்ற அழுத்தினால் $101 காண்பிக்கப்படும், அதனை ட்ரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும். ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல் வந்தவுடன் நமது வீடியோ ரெக்கார்டை ஆன் செய்ய வேண்டும். இது க்ளோஸ் பண்ணிடலாம். ஓப்பன் செய்து ஸ்டாப்